வெளியானது கருத்து கணிப்பு, விழுந்து போனது முதல்வர் செல்வாக்கு, நாசமாக்கிய நீட்டு, வச்சு செய்த ஊடகம், அடுத்த தேர்தலில் 100% திமுக ஜெயிக்காது. அதற்கான தரவுகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பேச போகிறோங்க. என்னப்பா, திமுகவை ஊடகமாக வச்சு செஞ்சிடுச்சு, அதனால தானா திமுக மற்றும் முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போச்சு, நீ சொல்கிறத எங்களால் நம்ப முடியலையே அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லுவீங்க. ஆமாங்க, எல்லோருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும். அது ஊடகமும் விதிவிலக்கல்ல. திமுகவுக்கு ஆதரவாக திமுக வெற்றி பெற்ற பிறகு திமுகவுடைய தவறுகளை மக்கள் மத்தியிலிருந்து மறைக்கலாம். ஆனால் ஊடகத்துக்கும் ஒரு சுயநலம் இருக்கும் இல்லையா? அந்த சுயநலத்தின் காரணமாக முதன்மையான 4 ஊடகங்கள் முதல்வரை வச்சு செஞ்சதனால திமுக மற்றும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போயிருக்கிறது. அந்த 4 ஊடகங்கள் என்னென்ன, ஏன் முதல்வரை அந்த 4 ஊடகமும் வச்சு செய்ய வேண்டும், திமுகவுடைய தவறுகளை மறைத்த அவைகள் எந்த சுயநலத்தின் காரணமாக முதல்வரை வச்சு செஞ்சுருக்காங்க, அப்படி மொத்த விவரத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் மனசில் வச்சுக்குங்க. அதற்கு பிறகு நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறையெல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர், என்ன கொடுமை இது, தாலியை கூட காட்டுகின்ற கொடூர நிகழ்வு இந்த நீட் எக்ஸாம் நடத்துகின்ற பொழுது தான் நடக்குதுயா. இந்த மாதிரி எந்த தேர்விலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் கையாலேயே தாலியை கட்டுகின்ற கொடுமை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பற்றி யார் வருத்தப்படுறாங்க? இந்த திராவிடம் தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இதே திராவிட கழகத்தினுடைய மேடையில் தாலி அறுப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அன்னைக்கு தாலி மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போயிட்டு, யாராவது தாலி அறுப்பு போராட்டத்தை செய்வீங்களா? தாலி எப்போது அறுப்பாங்க? கணவன் இறந்து விட்ட பிறகுதான் தாலி அறுப்பாங்க. அதனால் ஒரு கணவனே ஒரு மனைவியுடைய தாலியை அறுத்தா கூட பரவாயில்ல, கண்டவன்லாம் ஒரு பெண்ணுடைய தாலியை அறுக்கிறானே, நியாயமாக இருக்குமா? கட்டினவன் எங்கேயோ இருக்கிறான், ஆனால் மேடை போட்டு கண்டவன்லாம் தாலி அறுக்கிறானே, இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு தாலி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தாலி அறுப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அன்றைக்கி திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தாலி என்பது பெண்ணடிமைத்தனம், நாங்கள் தாலி அணிய மாட்டோம். இரண்டாவது, விருப்பப்படுறவங்க தாலி அறுத்துட்டு சுதந்திரமாக கணவன் மனைவியாக வாழ்கின்றார்கள், உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தேர்வறைக்குள்ளே நீங்கள் போனோம்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஏற்கனவே தேர்வு நடத்துகின்ற துறையானது வெளியிட்டிருக்குது. ஒரு செக்லிஸ்ட்டை கொடுப்பாங்க. நீங்கள் இந்த தேர்வுக்கெல்லாம் விண்ணப்பிக்கின்ற போது நீங்கள் எதை கொண்டு வரலாம், எது கொண்டு வர முடியாது, எப்படியாப்பட்ட உடை அணியலாம், எப்படியாப்பட்ட உடை அணியக்கூடாது, என்னென்ன நகைகள் அணியலாம், என்னென்ன நகைகள் அணியக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு லிஸ்ட்டாக போட்டு இதெல்லாம் நீங்கள் நீட் தேர்வு எழுத வரனீங்கன்னா கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டை பார்த்து நம்முடைய குழந்தைகளை அதற்கு தயார்படுத்தணும். கணவன் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ பார்த்திங்கன்னா இந்த செக்லிஸ்ட் பிரகாரம் நம்ம தேர்வு மையத்துக்குள்ளே போகிறோமா, முதல்ல தேர்வு மையத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னமே நமக்கு அறிவுறுத்தி விடுகின்றார்கள். அப்படி மீறியும் இடம் மாறி போகிறது, அதிகப்படியான நகைகளை போட்டு இருக்கிறது, இரண்டாவது ஃபுல் ஹேண்டு போட்டுக்கிட்டு போகிறது, இதெல்லாம் கூடாது என்று தான் சொல்கிறாங்க. இதே மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகளை பிற மாநிலத்திலும் கடைபிடிக்கிறாங்க. அங்கெல்லாம் பிரச்சனையானது கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் ஏன் பிரச்சனை ஆகுது? ஏன்னா இங்கே இருக்கிறவன் நீட்டை வச்சு அரசியல் செய்கிறான், அங்கே நீட்டை வச்சு மாணவர்களை டாக்டர் ஆக்குறான். அதனால் அரசியல் செய்யறதுனால தான் இன்றைக்கி அளப்பறைகளும் ஐயோ குய்யோ என்ற சத்தமும் கேட்கிறது.
தாலி அறுக்கின்ற போராட்டத்தை நடத்திட்டு இங்கே கணவனே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் போய் எழுதுமா, தாலியை கைட்டு வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லுகின்ற போது கண்ணில் தண்ணீர் வருதான். என்ன மாதிரியான பகுத்தறிவு பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம சொன்னோம், இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட திமுக எதிராக வந்திருப்பது இந்த நீட்டுனால தான், வேற எதனாலுமே இல்லை. திமுக தவறுகளை மற்ற விஷயங்களை பற்றி ஊடகம் பேசுறதே கிடையாது. எப்பேற்பட்ட அவலங்கள் நடந்தால் கூட அது அப்படியே இருட்டடிப்பு செஞ்சிருவாங்க. சாதாரண கோயில் திருவிழாவில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நடனம் ஆடி இருக்காங்க கோயம்புத்தூர். இன்னைக்கு கடைசியில் அந்த நடனம் வன்முறையில் போய் முடிஞ்சிருக்குது. சக மாணவனை இன்னொரு மாணவன் கத்தி எடுத்து குத்தி சாவடிச்சிட்டான். இந்த செய்தி பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகமானது ஏதாவது சொல்லுதா? யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறதே இல்லைங்க. அப்போது பிரதானமான விஷயங்கள் ஊடகங்கள் மறைக்குது. ஆனால் நீட்டை மட்டும் ஏன் ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேசுது? ஒரு பெரிய 4 ஊடகம் இருக்குது. அந்த 4 ஊடகங்களும் மெடிக்கல் கல்லூரி வச்சுருக்காங்க. அவங்க நீட்டு வரத்துக்கு முன்பாக கல்லா கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி கல்லா ஆனது கட்ட முடியலை. நீட்டு வந்ததுனால நம்ம நல்லா மார்க் எடுத்தோம்னா காசு இல்லாமல் படிக்கலாம். அதுலேயும் 7.5% இருந்தால் அந்த 7.5% சேரக்கூடிய மாணவர்கள் வந்து முழுமையாக அரசே கல்வி செலவை ஏற்றுக்கும். அது தனியார் கல்லூரியாக இருக்கலாம், அது அரசு கல்லூரியாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி அரசே ஏற்றுக்கும். அரசு எவ்வளோ கட்டணத்தை மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்கும் என்று தெரியும். அது மட்டும் கிடையாது, 50% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெரிட்டில் சேர்த்திங்கன்னா மீதி 50% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் கோட்டாவில் சேர்த்துக்கலாம், மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில் சேர்த்துக்கலாம். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆண்டுக்கு முன்பாக ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிட்டார். அதனால தான் ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா கதறுது. என்ன அறிவித்தாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி அரசு கோட்டாவில் மாணவர்கள் மெடிக்கலுக்கு சேர்க்கின்ற போது ஃபீஸ் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையும் நீங்கள் ஃபீஸ் வாங்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் மாணவர்களை சேர்த்துட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் ஃபீஸ் வாங்குவேன் அப்படின்னா முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட உன் விருப்பப்பட்டவனை மெடிக்கல் காலேஜுக்கு சேர்த்துக்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் நான் சொல்கிற அளவுக்கு தான் நீ ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஃபீஸ் பிடிங்கிட்டார். அப்போது இன்றைக்கி முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த 4 ஊடகமும் 10 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். இப்படி மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கின்ற போது இந்த நீட்டு வந்ததுனால எல்லாமே பறி போயிடுச்சு. பெரிய பெரிய பங்களா இந்த மெடிக்கல் காலேஜில் சம்பாதிச்சு தான், ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி குவித்தது இந்த மெடிக்கல் காலேஜை நடத்தி தான். இப்படி இருக்கின்ற தருணத்தில் தொடர்ச்சியாக வருமானம் பார்த்த இந்த ஊடகத்தினுடைய முதலாளிகள் இன்றைக்கி நீட்டு வந்ததுனால அதெல்லாம் பறி போகுது. அப்போது திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் நீட்டுக்கு எதிராக அரசியல் பண்ணலை. ஆனால் ஊடகத்துக்காரங்களே மெடிக்கல் காலேஜ் வச்சதுனால நீட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டான். ஸோ ஊடகம் தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்ததுனால அதை கொண்டு வந்த அரசியல்வாதிக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. திமுக தவறுகள் எதை வேண்டுமானாலும் மறைப்பேன், ஆனால் எனக்கு பாதிப்பு வருது நீட்டுனால. என் கல்லூரியில் சேர்க்குற பசங்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்க முடியல. எத்தனை நாளைக்கு தான் நான் வந்து கவர்மெண்ட் சொல்கிற பீஸை வாங்கிக்கிறது? நீ தானே நீட்டை நீக்கணும்னு சொன்ன, ஆனால் நீக்கினியா? மாணவர்களை ஏமாற்றிடலாம், ஆனால் ஊடகம் வச்சு நடத்துகிற என்ன ஏமாற்ற முடியுமா? நான் பீஸாக வாங்கி துண்ணு கொழுத்துவேன். அதனால் நீட்டு ரத்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு யாரை ஏமாற்றிட்டு இருக்க? அதனால் இந்த நீட்டு விஷயத்தில் உன்னை வச்சு செய்ய வேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மாணவர்களுக்கு தொந்தரவாக இருக்குது. கம்மல் கட்டுறது, அதிக பட்டன் இருந்தால் பட்டனை கட்டுறது, நேரம் தவறி வந்தவங்க, ஆள் டிக்கெட்டு விட்டவங்க, இந்த மையத்துக்கு போகிறவங்க வேறு மையத்துக்கு போகிறவங்க, இப்படி சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படுகிறது. இதை ஊடகமானது பெருசாக பேசுது. கடமை தவறிய மாணவர்களுக்கு பின்னணி இசை போட்டு அப்படியே பெரிய மகான் மாதிரி சித்தரித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்தீங்களா? அட சாமிங்களா, இதுக்கா நீட்டு? என்னுடைய மாணவ செல்வங்களுடைய துப்பட்டாவை புடங்கலாமா? என்னுடைய மாணவ செல்வங்களுடைய மூக்குத்தியை கட்டலாமா? அதில் கூடமா பிட் எடுத்து முடுவாங்க, கம்பலில் கூடமா பிட் எடுத்து முடுவாங்க, தாலியில் கூடமா பிட் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏண்டா புல்வாமா தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டவனை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீட்டில் பிட் அடிக்கிறவனை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிவிட்டு துப்பட்டா கூடவா நீக்குவீங்க? ஒரு மாணவனுடைய உள்ளாடைய கூடவா நீக்குவீங்க? அதை நினச்சி அழுதுட்டு பரீட்சை தான் வந்துட்டாங்கடா, தன்மானத்துக்கு இழுக்கா இருக்குடா அப்படின்னு சீமான் முதற்கொண்டு பல ஊடகங்கள் முதற்கொண்டு பல அரசியல்வாதிகள் முதற்கொண்டு அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறாங்க.
இப்படியாவது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி நீட்டுக்கு எதிராக ஒரு தவறான கருத்தியலை உருவாக்கி நீட்டை ரத்து பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஊடகம். திமுகவுடைய தவறு ஒன்றே ஒன்று தான், நீட்டை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது. இதை ஊடகமானது ஒவ்வொரு நாளும் பேசுது. இந்த நீட்டு தொடர்பாக யாராவது ஒரு மாணவி இறந்து விட்டாவோ இல்லை மாணவன் இறந்து விட்டாவோ அதை ஒரு மாதத்துக்கு அந்த மாணவன் இறந்த செய்தியை இரங்கல் மியூசிக் போட்டு திமுக எதிராக பேசுது. அதனால் இந்த பழைய ஓய்வூதியம் தருவேன், சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்க போகிறோம், மீனவர்களுக்கு 5000 கொடுக்குறாங்க, 15000 கொடுக்க போகிறோம், இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கு. இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லை. இது வரைக்கும் மாதம் மின் கட்டணம் எடுத்திருக்காங்களா? ஏதாவது ஒரு ஊடகம் பேசியிருக்குதா? ஸ்மார்ட் மீட்ரு பொருத்த போகிறோம், அந்த ஸ்மார்ட் மீட்ரு பொருத்ததெல்லாம் முடிவடைஞ்சுதா மாதம் மின் கட்டணம் எடுப்போம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் மாதம் மின் கட்டணம் அளவீடு எடுப்பதுக்கான நடைமுறை எங்கேயாவது ஒரு பகுதியில் சோதனை முறையில் சோதித்து பார்த்துருக்காங்களா? திமுக தந்த பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. எல்லாரும் அதிருப்தியில் இருக்காங்க, அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் நீட்டு நிறைவேற்றாத மட்டுமே பேசுறதுனால இன்னைக்கு மக்கள் வெறிப்படைஞ்சிட்டாங்க. திமுகக்கு என்ன ஆளுமை இருக்குது? என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? இந்த நீட்டை முதல்ல நீக்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா கவிதா என்ற பெண்மணி என்று நினைக்கிறேன், அவங்க நீட்டுக்கு பயந்துக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 22 பேர் செத்து போட்டாங்கய்யா. நீ ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருந்த. இப்போ மாணவர்கள் பாருங்க, நீட்டை ரத்து பண்ணிடுவாங்க என்று இருந்தவங்க திடீர்னு நீட்டு எழுதணும்னு சொன்ன உடனே மனமுடைந்து செத்து போயிட்டாங்க. இந்த மரணங்களுக்கு எல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டும்? துணை முதல்வரும் தான். நீங்கள் தானே ஐயா ரோஷம் இருக்கா மானம் இருக்கான்னு கேட்டீங்க. இன்னைக்கு இத்தனை பேர் செத்துருக்காங்களே, அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அதனால் ஏமாற்றி எப்படி வேணுமானா ஆட்சிக்கு வரலான்னு நினச்சிங்க. ஆனால் 2026 இது நடக்காது. என்ன சொல்ல போகிறீங்க? 2026 வந்தோம்னா நாங்கள் சத்தியமாக நீட்டை ரத்து பண்ணிட்டோம், எங்கள் ஆட்சி சென்ட்ரலில் வரப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. மொத்தத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் ஏமாந்தது போதாதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக பேசின விஷயங்களை டிவியானது போட்டு காட்டுது. இப்படி நீட்டை ரத்து பண்ணாதது திமுகவுடைய கையாளாகாத தனம் என்று திமுகவுக்கு கோஜா தூக்குகின்ற ஊடகமே பார்த்தீங்கன்னா நீட்டினால தான் பாதிப்படைவதனால இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பேசுது. அதனால் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு கெட்ட பேர் வருது. அதனால் முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போச்சு. திமுகவுடைய செல்வாக்கு ஏற்கனவே விழுந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி விட்டிருந்தோம். முதல்வருக்கு செல்வாக்கு 27% தான். அவர் ஆட்சி கட்டலில் ஏறுகின்ற போது 63% இருந்தார். பிறகு 57 ஆச்சு, பிறகு 45 ஆச்சு நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ 27% தான். ஆனால் திமுக எந்த அளவுக்கு பெருமைப்பட்டு கொள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிக்கும் பார்த்தீங்கன்னா 27% இல்லை. முதல்வருக்கு மட்டுமே தனித்து 27% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 13 கட்சியுடன் கூட்டணி போட்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு 27% ரொம்ப பெரிய எண்ணிக்கையான சதவீதமா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15%. அவரை கூட யாரும் கூட்டணி கிடையாது. இப்போ தான் பாஜக வந்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு அதிகமாக 15 கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு 27% வந்தால் அதிகமான செல்வாக்கா? அதனால் திமுகவுக்கு எதிராக ஊடகம் கச்சை கட்டுது. இந்த நீட்டு விஷயத்தில் சின்ன விஷயங்கள் நீட்டுக்கு எதிராக நடந்தால் கூட அதை பெருசாக பார்த்தீங்கன்னா பேசுது. இன்றைக்கி சீமான் பொறுத்த வரைக்கும் மாணவர்களிடையே சோதனை செய்ததாக இருந்தாலும் சரி, இந்த நகைகளை கட்டினதாக இருந்தாலும் சரி, துப்பட்டாவை எடுத்ததாக இருந்தாலும் சரி, நேரம் தவறி போன விஷயமா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். வட இந்தியாவில் பிட் அடிக்கிறான் தெரியுமா? நான் வேணா வீடியோ போட்டு காட்டட்டுமா அப்படின்னு சீமான் கொக்கரிக்கின்றார். தமிழ்நாட்டில் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குளறுபடிகள் நடப்பது சகஜமாக இருக்குது. டிஎன்பிசி ரிசல்ட்டை எத்தனை முறை நிறுத்தியிருக்காங்க? வேலைக்கு போகின்ற தேர்வில் குளறுபடி ஏற்பட்டு போச்சுன்னு எத்தனை முறை நிறுத்தி வச்சிருக்காங்க இதே திமுக ஆட்சியில். இப்படி ஏகப்பட்ட தேர்வுகளில் தமிழ்நாட்டிலே பார்த்தா முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு அதெல்லாம் கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. என்னவோ நீட்டில் மட்டும்தான் முறைகேடு, நீட்டில் மட்டும்தான் கண்டிஷன், மற்ற எதுக்குமே கிடையாது என்பது போல ஒரு அனுதாபலையை உருவாக்கி அதன் மூலமாக நீட்டை ரத்து பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக இன்றைக்கி சொல்கிறேன், நீட்டை ரத்து பண்ணோம்னா உச்சநீதிமன்றம் மனசு வைக்கணும். அங்கே போய் திமுக முறையிடாத வரைக்கும் இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது. நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியலன்னு வச்சுக்கா 100% திமுக தோல்வி அடையும். இந்த நீட்டை ஒன்றை வச்சுக்கிட்டு திமுக எதிராக முதன்மையான 4 ஊடகங்கள் ஐயோ குய்யோன்னு அழுவும். ஏன்னா கொள்ளை அடித்தவன் கை கால விஷயம் சும்மா இருக்க மாட்டான். இந்த குரங்கும் சிரங்கும் ஒன்று சொரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துகிறவங்களாம் காசு பார்த்துட்டான். நான் மட்டும் சொல்லலை,
ஆற்காடு வீராசாமி அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். மெரிட்டில் வருகின்ற மாணவர்களை எப்படி அரசு கல்லூரியிலையும் எங்கள் கல்லூரியிலையும் சேர்ப்போம், பிறகு மெரிட்டில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு காலேஜுக்கு போயிட்டு உடனே அந்த இடங்கள் எப்படி காலியாக கடுக்கும், காலியாக இருக்கின்ற இடத்துல காசு வாங்கி எப்படி மாணவர்களை நாங்கள் சேர்ப்போம் அப்படின்லாம் ஆற்காடு வீராசாமியே சொல்லியிருக்கின்றார். இப்படி பல கோடி ரூபாய் பணத்தை பார்த்தவங்க இன்னைக்கு நீட்டு வந்ததுனால எப்படி சும்மா விட்டுருவாங்க? அதனால் திமுகவை இந்த நீட்டு விஷயத்தில் இந்த 4 ஊடகங்களும் வச்சு செய்யும். அதனால் இப்போ வீழ்ந்து போயிருக்கின்ற செல்வாக்கை விட அதிகமான செல்வாக்கு வீழும். அதனால் திமுக தப்பிக்கவே முடியாது. நீட்டை ரத்து பண்ணாத வரைக்கும் 100% நீட்டை ரத்து பண்ணலன்னு வச்சுங்களேன், அதுவே விஸ்வரூபமாகும், அதுவே பிரச்சாரத்துக்கு உதவும், அதுவே திமுக வீழ்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும். அதனால தான் நம்ம சொன்னோம், இந்த கருத்து கணிப்பெல்லாம் வெளியாகிறதெல்லாம் பார்த்துட்டு நீட்டுனால திமுக ஆட்சியை இழக்கும் என்று வந்திருக்கின்ற கருத்து கணிப்பை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். அமித்ஷா வேற அதிமுகவுடன் கைகோத்திருக்கின்றார். அவர் வேற மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போவார். அதனால் என்னதான் நீட்டுனால இல்லைனா கூட அமித்ஷாவனால் ஆட்சி இழக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண போது திமுக என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். மாணவர்கள் மீது இவங்களுக்கு இவ்வளோ அக்கறையா, இவ்வளோ பாசமா, எனக்கு ஒன்றுமே புரியல. தேவைப்பட்ட மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக சின்ன சின்ன துரும்ப கூட ஈட்டியாக வீசுவாங்க. அதில் ஒன்று தான் நீட் என்னவோ மத்திய அரசாங்கத்தின் மேற்பார்வையில் நடக்கிற மாதிரி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்த திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போகாதது ஏனென்று தெரியல. இப்போ தான் உச்சநீதிமன்றத்துக்கு போக போதான். இந்த உச்சநீதிமன்றத்தினால் என்ன விடிவு கிடைக்க போகுது, இல்லை மீண்டும் தலையில் கொட்டு வச்சுட்டு அப்பா நீட்டெலாம் ரத்து பண்ண முடியாதுப்பா அப்படின்னு பகிங்கரமாக ஒத்துக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டு ரத்து பண்ண முடியாதுன்னா நீட்டை ரத்து பண்ண முடியாது. மற்ற மாநில மாணவர்கள் எதிர்கொள்கிற மாதிரி நம்ம மாணவர்களும் எதிர்கொள்ள வேண்டும். நீட்டுக்கு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கமே கொடுக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மருத்துவத்துக்கு போகிறீங்கன்னா அரசாங்கமானது இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்க போது இந்த கோச்சிங்க்கு யாரெல்லாம் சேர்றீங்களோ அவங்க 11ஆவதுலேருந்தே இதில் சேர்ந்துக்குங்க. நிச்சயமாக நீட்டு வெற்றி பெறலாம், நீட்டில் அதிக மார்க் எடுக்கலாம் அப்படின்ற நிலைக்கு வந்தாங்கன்னா இந்தியாவிலேயே அதிக மாணவர்கள் நீட் எழுதுவது தமிழகத்தில் தான். அதே மாதிரி நீட்டில் அதிகமான பேர் பாஸ் பண்ணுவதும் தமிழகத்தில் தான். அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட் எழுத தயாராகிட்டாங்க. ஆனால் இடையில இந்த ஊடகம் தான் குழப்பம் பண்ணது. அதுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்குது திமுக. நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது, நாங்கள் தவறாக கணக்கு போட்டுட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கு பிறகு எவனும் அரசியல் பண்ணவே மாட்டான். இலங்கையில் பல லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டது, 1,75,000 கோடி கொள்ளடிக்கப்பட்டது. அதெல்லாம் மக்களை நான் மனசில் வச்சுக்க நான் ஓட்டு போடுறேன். இன்றைக்கி அதுமாரி நீட்டு வச்சுக்கிட்டு கூட ஓட்டு போட மாட்டான், மன்னிப்பு கேட்டு போயிடலாம். ஆனால் தொடர்ச்சியாக போய் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த 4 ஊடகமும் விடாது, கடைசியில் ஆட்சிக்கு ஆப்பாயிடும். சொல்கிறதோ சொல்லிட்டோம். நீங்கள் உங்கள் முடிவை நீங்களே எடுத்துங்க. நன்றி நண்பர்கள்.